காட்டுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி. இந்த இயேசு இவரிடத்துல வருகிறவர்களை, இவரை ஆராதிக்கிறவர்களை, இவரை ஏற்றுக்கொண்டவர்களை, இவரை நம்புகிறவர்களை, இவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களை, இவருடைய வழியில் நடக்க விரும்புகிறவர்களை, அவன் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை பிரகாசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையில்வராக இருக்கிறவர். அவர் ஜீவ ஒளியா இருக்கிறவர். ஆகவே இவரை யாரும் பிரகாசிப்பது, என்னை பிரகாசிக்க சொல்லி தானா ஒரு மனுஷன் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் குறுக்கு வழியில வரேன், நிறைய பணம் தர ஆண்டவரே என்னை பிரகாசித்து காட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய, உண்மையை தரிசிக்க வருவதற்கு ஒரு குறுக்கு வழியை காட்டுன்னு சொல்லி அவரும் கேட்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல சொன்னாரு, உலகத்திலே எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னா அது ஒரு விளக்கம் இருக்கு. விளக்க முடியுங்க அப்படின்னா என்ன மீனிங்? எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளின்னா பலசாலியா இருக்கலாம், பலவீனனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காத படிப்பறிவே இல்லாத முட்டாளா இருக்கலாம்.